ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வெள்ளாளனூர் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் 1996 முதல் அரசு புறம்போக்கு இடத்தை மயானமாக பயன்படுத்தி வருகின்றனர். அந்த இடத்தை அதே பகுதியை சேர்ந்த தனிநபர் தனக்கு சொந்தமான இடம் என நீண்ட நாட்களாக உரிமை கொண்டாடி வருகிறார். இறந்தவர்களின் உடலை தகனம் செய்ய மக்கள் செல்லும் போதெல்லாம் தகராறு ஏற்படுகிறது. மயான இடத்திற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தனர். இதுவரை எந்த அரசியல் கட்சியினரும் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் ஓட்டு கேட்டு யாரும் தயவு செய்து எங்கள் ஊருக்கு வர வேண்டாம் என கிராமத்தில் பேனர் வைத்துள்ளனர். அதில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இதுவரை செய்து தரவில்லை. பல ஆண்டுகளாக சுடுகாடு பிரச்சினை தீர்க்கவில்லை. பல ஆண்டுகளாக வீட்டு மனைகள் தரவில்லை. தெருவசதி கூட இல்லை. அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் பயனில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் எங்களை புறக்கணிக்கிறார்கள். நாங்கள் இந்த முறை தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று கூறியுள்ளனர். எங்க ஊருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இது வரைக்கும் செஞ்சு தராதனால நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோங்க. முதல்ல எங்களுக்கு சுடுகாடு வசதி கிடையாது. 300 குடும்பத்துக்கு மேல நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை வசதின்னு எந்த ஒரு வசதியுமே எங்க ஊருக்கு நடக்கல. எங்களுக்கு சுடுகாடு 30 ஆண்டு காலமா நாங்க சுடுகாடுக்கு வழிபாதை கூட இல்லாம சுத்திட்டு இருக்கோம். தோண்டின இடத்துல தோண்டி பணத்தை பதிக்கிறோமே தவிர ஒவ்வொரு முறைய பணத்தை பதிக்கும் போதும் போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்கார கூட்டு வந்து வச்சுதான் நாங்க பணத்தை பதிக்கிறோம். எங்களுக்கு சுடுகாடு வசதி கிடையாது. ஒரு தெரு வசதி கிடையாது. குடிநீர் தண்ணி போற ஒரு கால்வாய் வசதி கிடையாது. வீட்டு மனைகள் கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இது வரைக்கும் எங்க குடும்பத்து எங்க ஊருக்கே செஞ்சு தரல. தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றதுனால எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் எங்க ஊருக்கு ஓட்டு கேட்கும் போது மட்டும் வராங்களே தவிர இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சா யாரும் வந்து எதுவும் இது வரைக்கும் செய்யல. அதனால நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே வேணும். மெயின் எங்களுக்கு சுடுகாடு வசதி தேவை. அதனால நாங்க வாக்களிக்கிறத ரத்து செய்யறோங்க. எல்லா வசதியும் செஞ்சு தாங்க, தேர்தலுக்கு வாக்களிக்கிறோம். இப்ப வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலன்னா எங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத பேர். அதனால இந்த தேர்தல் நாங்க யாரும் வாக்களிக்க மாட்டோம்.